அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ லூர்தஸ் தொலைக்காட்சி வழியாக ஹாப்பி ஈஸ்டர், உயிர்ப்பின் ஞாயிறுடைய மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறை மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் அளிக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாளிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் லூர்தஸ் தொலைக்காட்சி ஊடகம் வழியாக பலரும் நீங்கள் இந்த உயிர்ப்பின் செய்தியை கேட்டு மகிழ்கின்றதற்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இக்கட்டான ஒரு சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தட்பவெட்ப நிலை உயர்ந்து கொண்டிருக்கின்ற நேரம், மழை இல்லாமல் வறட்சியை நாடுகின்ற ஒரு சூழல், நோய்கள் மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. மருத்துவத்திலும் சரி, இன்னும் மருத்துவமனையிலும் சரி, அநேகர் எந்த ஒரு சிகிச்சை பலனின்றி இறந்து கொண்டிருக்கின்ற ஒரு அவலமான இந்த ஒரு நவீன சூழலிலே பார்க்கின்றோம். ஏன் இத்தகைய ஒரு அவலமான நிலைகள்? சாலைகளிலே அதிக கட்டுப்பாடுகள், தேர்தல் கட்டுமானங்களை வைத்துக்கொண்டு சாலைகளில் சாதாரணமாக பயணம் செய்கின்றவர்களையும் பல கட்டுக்குள் கொண்டு வந்து மிக சொற்ப பணம் எடுத்து செல்கின்றவர்களையும் பலவிதமான குழப்பங்களுக்கு உருவாக்கி அதற்கெல்லாம் ஆதாரம் வேண்டும், ஆவணம் வேண்டும் என்று பலர் வாழ்க்கையினுடைய அன்றாட நிகழ்வுகள் தடைபடுகின்றதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் பலருடைய பள்ளி மாணவிகளுடைய தேர்வுகள், கல்வியினுடைய இறுதி ஆண்டு முடிகின்ற ஒரு சூழலிலே பல இடையூறுகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக விரைவாக தேர்வுகளை முடிக்க வேண்டும், பள்ளிகளை 13ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றெல்லாம் பல கட்டுமானங்களுக்குள் பிள்ளைகள் தவிக்கின்றதை பார்க்கின்றோம். பெற்றோர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவருடைய எதிர்கால கனவுகளை எல்லாம் எப்படி வழிநடத்த முடியும் என்ற ஒரு இக்கட்டான சூழலில்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல் எப்படி இருக்கப் போகின்றதோ என்பதை, எதிர்கால இந்தியா என்ன நிலையில் உருவாகப் போகின்றது என்பதெல்லாம் மக்களுடைய பெரும் ஏக்கமாகவும் இருக்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழலை பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பராமரிப்பினுடைய இறை அருளில் வாழ்கின்ற நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா தீமையின் ஆதிக்கம் வெளிப்படவும் இருளில் ஆட்சியிலிருந்து வெளிப்படவும் ஆண்டவர் நமக்கு நல்லதொரு இறை ஆசிரியரையும் அருளையும் தந்து நமக்கு வேண்டிய நல்லாசிரை, இந்த உயிர்த்த ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அவர் பூமியை பிளந்து கொண்டு வெளியே இதோ எழும்பி வந்திருக்கின்றார். நம் அனைவருக்கும் வாழ்வு அளிக்கின்றவர், நம் அனைவருக்கும் ஒளியாக இருக்கின்றவர். அந்த பாஸ்கா ஒளி நம்மிலே ஒளிர வேண்டும். அந்த ஒளி பிறரை வாழ வைக்க நாம் ஒளியாக இருக்க வேண்டும். எனவே அருள் ஒளி பெருக பெருக நாம் பேரொளியை காணுகின்ற மக்களாக, உண்மையான கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய அடிப்படை கிறிஸ்துவாக இருக்கின்றார். நானே உலகின் ஒளி, நானே வாழ்வு தரும் வார்த்தை என்பதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற இந்த சிறப்புமிக்க நாளிலே ஆண்டவருடைய ஒளியிலே நாம் வாழ்வோம். மீண்டுமாக சிறப்பாக நம்முடைய லூர்தஸ் தொலைக்காட்சி ஊடகங்கள் மிக அருமையான வகையிலே பல நிகழ்வுகளை, உயர் மறை மாவட்டத்திலே நடக்கின்ற நிகழ்வுகள், இன்னும் தமிழகத்திலே நடக்கின்ற பல திருத்தலத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் நமக்கு ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆன்மீகத்தினுடைய ஒரு பயணத்தின் மாமன்றத்தினுடைய ஜூபிலி ஆண்டுக்கான ஒரு வழிகாட்டுதலை இவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக செய்து வருகின்றார்கள். அதிலே பலர் நல்ல உறுப்பினர்களாக இருந்து நல்ல ஊழியம் செய்கின்றார்கள். எனவே அந்த லூர்தஸ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனம் சிறப்பாக மென்மேலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற அனைத்து காரியங்களிலும் ஆண்டவருடைய துணை இருந்து உயிர்ப்பினுடைய அருளை அவர்கள் பெற்று சிறப்பான வகையிலே அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் லூர்து அன்னை துணை நிற்கின்றார்கள். எனவே அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே இதோ இந்த உயிர்ப்பின் நாளை நாம் கொண்டாடுவோம்.
மகிழ்ச்சிமிக்க நாளாக, பெரும் விழாவாக, சலமினிட்டி ஆஃப் சலமினிட்டிஸ், ஹாப்பி ஈஸ்டர். ஆண்டவர் உங்கள் அனைவர் உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்து கொடுக்கவும், நம்முடைய பேராயர் அவர்களுக்கு, பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் மன தைரியத்தையும் இறை ஆற்றலையும் தந்து, இருபால் சகோதர சகோதரிகளையும் துறவியர்களையும் குருக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் ஒரே மந்தையாக ஒரே ஆயனுடைய வழிகாட்டுதலில் நடக்க ஆண்டவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். உயிர்ப்பின் வாழ்த்துகள். நன்றி.